அடை எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாமா? இது 100 கிராம் அழகு. இதில் ஒரு அழகு பச்சரிசி போட்டிருக்கேன், ஒரு அழகு புழுங்கரிசி போட்டிருக்கேன், 1.5 அழகு இந்த அழகுலேயே கடலைப்பருப்பு போட்டிருக்கேன். இது 100 கிராம் அழகு தான். இது கடலைப்பருப்பு மட்டும் 1.5 அழகு போட்டிருக்கேன். நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம். அதுலேயே ஒரு 4 காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். நல்லா ஊறட்டும், மூடி வச்சிடலாம். இப்போ நைட்டுக்கு வேணால் நம்ம மத்தியானமாக ஊற வச்சுக்கலாம், இல்லை காலையில் செய்யணும் நைட்டு ஊற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் கழுவி போட்டுக்கலாம். குறைன்னு அரைச்சிக்கணும், நைஸாக இருக்கக்கூடாது. தேவையான உப்பு போட்டுக்கலாம். இப்போ மிளகாவை அதிலே போட்டுக்கலாம். இப்போ அரைச்சிக்கலாம். இப்போ அரைச்சாச்சு, குறைன்னு இருக்கு பாருங்கள். மிளகாய் வந்து மசியில் மறுபடியும் அதே ஜாரில் போட்டு ஒரு முடி தேங்காய் போட்டுக்கலாம். தேங்காய் போட்டு குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு இருந்தால் போதும். குறைன்னு அரைச்சாச்சு. இப்போ மாவில் கொட்டிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். கடாய் போட்டாச்சு. 2 ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். கொஞ்சம் எண்ணெயும் ஊற்றிக்கலாம். நல்லா காயட்டும். 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் உளுந்து, கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் சீரகம், கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய் 1 எல்லாத்தையும் போட்டுக்கலாம். கொஞ்சம் முந்திரியும் போட்டுக்கலாம். நல்லா செவக்கட்டும். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். மாவு இந்த அளவுக்கு இருந்தால் போதும். வேணுன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம். இப்போ நல்லா பருப்புலாம் செவந்துடுச்சு. எடுத்து மாவில் கொட்டிக்கலாம். நல்லா கலந்துக்கலாம். மாவு இந்த அளவுக்கு இருந்தால் போதும். நம்ம தோசைக்கல்லில் ஊற்றினா கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கடாயில் தான் நான் ஊற்ற போகிறேன். நல்லா கனமாக ஊற்றிட்டு மூடி வச்சிட்டோம்னா அடியில் அப்படியே நல்லா சிவந்து வரும். நல்லா மொறுன்னு இருக்கும். நல்லா நம்ம புட்டோம்னா உதிரியாக வரும். உப்புமா மாதிரி செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இட்லி உண்டாலாம் நல்லா கனமான பாத்திரத்தில் ஊற்றினா இன்னும் கொஞ்சம் நல்லா கனமாக ஊற்றலாம். இன்னும் நல்லா மொறுன்னு இருக்கும். அடியில் சிவந்துச்சுன்னா நம்ம புட்டோம்னா உதிரியாக வருங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த அடைக்கு சட்னி தேவையில்லை. நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.